அப்படின்னு சொல்லிட்டாங்க. வணக்கம் மக்களே. இது என்ன இருட்டுக்குள்ள சமைக்கிறான்னு பார்க்காதீங்க, நைட்டு சாப்பாடு. காலையிலே வந்து இந்த ஈரல்லாம் வாங்கிட்டோம். இந்த ஈரல் வந்து வதக்குறேன். இங்கே பாருங்க, 4 ஆட்டில் உள்ள ஈரல் இவ்வளோலாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு எங்களுக்கு நேற்று பக்ரீத் பண்டிகையா, எங்கள் ஊரில் நிறையா முஸ்லீமு. நேற்றும் தலை குடல் கொடுத்தாங்க, இன்றைக்கி ஈரல் கொடுத்துருக்குறாங்க. அது காலையில் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி 2-3 விசேஷங்கள், கல்யாணம், பால் காய்ச்சி, நிலம் வைக்கிறதெல்லாம் இருந்துச்சு. அங்கே போயிட்டோம். இப்போ தான் நைட்டு சாப்பாடு செய்வோம்னு செய்கிறப்பா. பாருங்கப்பா, ஈரலை வந்து எப்படி வதக்குறேன்னு காட்டுறேன் உங்ககிட்ட. பாருங்கள், இந்த ஈரலை வதக்குறத பார்த்துட்டு அம்மா நல்லா வதக்கிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பாருங்க, எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ சட்டி காய்ஞ்சிருச்சு. இந்த எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுறப்பா. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்க, இவ்வளோ எண்ணெய் போதுமா வதக்குறதுக்கு? நிறையா எண்ணெயிலையும் சேர்த்துக்கூடாது தானமா இருக்குது. அதனால தான் கொஞ்சம் அதில் நான் நிறையா ஊற்றி சமைப்பேன். எண்ணெயை பற்றி சொல்லக்கூடாது, நல்லா சமைப்பேன். இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு இந்த பாருங்க, இதெல்லாம் கொட்டுறேன். கொட்டிட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன தக்காளி 2 எடுத்துருக்கேன். இது மல்லிப்பொடியும் சீரகப்பொடியும், இது மஞ்சள் பொடி, இது மட்டன் பொடி கொஞ்சம் வச்சுருக்கேன். மட்டன் பொடி வச்சா நல்லா கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், அதுக்கான பாருங்கள். இது இந்த அளவு ஈரல். இது வெடிச்சிருச்சு. இந்த வெங்காயத்தை போடுறேன். பூண்டு இஞ்சியெல்லாம் தேவையில்லை. சும்மா மசாலா மாதிரி கறி வதக்குறது மாதிரி தான்மா. கறி வறுத்தா எப்படி நம்ம சுக்கா கறின்னு சொல்லி அப்போலாம் நாங்கள் வறுப்போம். அது வந்து எங்களுக்கு வறுக்க தெரியாமல் என்ன பண்ணுறது, குழம்பு வச்சுக்கிட்டு கறியை எடுத்துக்கிட்டு அப்புறம் கறி வச்சுக்கிட்டு இது மாதிரி வதக்கி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு வரும். இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் கறி வதக்குறத குக்கரில் வச்சுக்கிட்டு வதக்கிறதுங்க. ஆமாம்மா, இந்த இவ்வளோ விலைக்கு கண்ணாடி பதமாக வந்துருச்சு. இந்த பாருங்கள், இந்த பட்டை கிராம்பெல்லாம் பாருங்கள். இந்த உடனே பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகா போட்டுட்டு இந்த வதங்கட்டும். லேசாக வதங்கினா போதும். பார்த்துட்டு இந்த தக்காளியும் இப்போ போடுறேன். கண்ணாடி பதமாக வந்துருச்சு, இதையும் போடுறேன். கொஞ்சமாக உப்பு போடுறப்பா. இந்த வரைக்கும் இந்த அளவு உப்பு போடுறேன். இப்படி போடுறேன். போட்டு வதங்கட்டும். இது தக்காளி வெங்காயம்னா அப்படி இருக்கையில் இந்த ஈரலையும் போட்டோம்னா இது சேர்ந்து வேகிறதுக்கு இதெல்லாம் நல்லா மசிஞ்சு எல்லாமே சேர்ந்து வெந்து வந்துடும். பாருங்கள், இதையும் நான் இப்போ போடுறேன். இப்படியே குப்பரை கொட்டுறேன். கழுவி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சது 2 தடவை 3 தடவை கழுவுனேன். கழுவி இந்த அளவு. இது எப்படி அரைக்கிற இருக்கும் இருக்குப்பா. பாருங்கப்பா. ஆமாம், நான் வந்து பால் வியாபாரம் பண்ணுவேம்மா. ஊருக்கெல்லாம் பால் கொண்டே ஊற்றுவேன். அவங்கெல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிக்கிட்டு நிறைய கறி கொடுப்பா எங்களுக்கு. கறியக, தலையக, குடல்க வருஷம் அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆமாம், இப்போ வந்து என் மகளைங்க இங்கே மகவட்டூரில் இருக்கிறாங்களா, என் மகன் வெளியூரில் இருக்காரா. இது சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. ஒவ்வொரு தடவையும் செய்கிறது சலுப்பாக செய்கிற மாதிரி இருக்குது எடுத்துக்கிறதுக்கு. அதனால எப்படியாவது நாங்களே சாப்பிட்ருவோம்னு மருமக ஐயா நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு பார்க்குறோம். இங்கே பாருங்கம்மா, இது மாதிரி வேகட்டும். உப்பு போட்டிருக்குறோம், எல்லாம் சேர்ந்து இது மாதிரி வேகட்டும். வெந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். வேக விட்டு இந்த மசாலெல்லாம் மறுபடியும் போடுறேன். பாருங்கள், இந்த எப்படி வந்துருக்கு பாருங்கள். வதங்கையிலே சாப்பிடணும் போல் இருக்குமா. பாருங்கள், வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வேறுங்கம்மா, இதில் வந்து இப்படி வேகுது. ஏன்னா இந்த ஈரல்லே கறி வரும்லம்மா, அதை வந்து பிழிஞ்சு வச்சுட்டே போட்டேன். இருந்தாலும் தண்ணி வருது. இது தண்ணி வந்தது நல்லதுதான். இதோட வேகுது. நீங்களும் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க, அம்மாவை பார்க்கலாம். நீங்களும் என் பிள்ளைங்க தான், மருமக, மக, மயன், தம்பி, இந்த மாதிரி பிள்ளைங்க தான். வாங்க, நீங்கள் திடீர்னு வந்தால் கூட என்னை பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கோழி பிடிச்சி தருவார் ஐயா. உடனே பிடிச்சி தந்து அதை பிடிச்சி உங்கள் கண்ணு முன்னாடியே ஆஞ்சு வாட்டி மஞ்சள் தடவி நறுக்கி உடனே குழம்பு, இந்த அடுப்பில் குழம்பு, இந்த அடுப்பில் சோறு, வேறு அடுப்புலேயே ஆக்கி உங்களுக்கு நீட்டாக சாப்பாடு தர்றேன்.
வாங்க என்னை வந்து பாருங்க, இப்படி செய்கிறது அம்மா செய்கிறது இப்படி செய்கிறாங்களா இல்லை மாற்றி செய்கிறாங்களான்னு வந்து என்னை பார்த்து இப்படி இல்லைங்கம்மா அப்படிங்கம்மான்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா விவரமாக போடுறேன். இப்போவே எனக்கு கூச்சமாக தெரிஞ்சிருச்சு. நான் அந்த மாதிரி இப்போ ஃபோன்லாம் வருவேன்னு நினைக்கல. ஆனால் எல்லாருமே நல்லா பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த வெந்துருச்சுமா. இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு காட்டுறேன். சொல்லியே வச்சுருந்தேன். சீரகப்பொடி, மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள், இது வந்து மட்டன் பொடி, இதை வந்து இப்போ போடுறேன். ஒன்றுனா போட்டாலும் ஒன்று தான், அப்படியே போட்டுக்கின்றனாலும் ஒன்று தான்ப்பா. ஒவ்வொன்றா காட்டணும், ஒவ்வொரு ஸ்பூனாக காட்டணுமா ஒன்றும் இல்லை. இது இப்படியே போடுறேன் பாருங்கள். போட்டுட்டேன்னா இப்போ வந்து இப்படியே வேகட்டும். இப்படியே வேகுது. வேகிறத இன்னும் வெந்துருச்சுன்னா நெய்யும் நினைவுமா அப்படியே வரும். ஈரல் வறுக்கிற மாதிரியே வரும். சரிங்களாப்பா? இப்போ வறுத்தாச்சு. தவிர தக்காளிலாம் ஒரு தக்காளி இல்லை, எல்லாமே வெந்துருச்சு. என் பேரன் இன்னைக்கு சொல்கிறாரு, ஆச்சியம்மா நீங்கள் மக்களே சொல்லாமல் இருக்கிறீங்க, மக்கள் சொல்லுங்க ஆச்சிம்மா அப்படிங்கிறாரு. சரி, மக்கள் சொல்கிறதுக்கு இப்போதான் மருமக ஊரில் இருந்து வந்தாங்க, லீவுக்கு போயிருந்தாங்க. அதனால தான் வீடியோ ஒன்றுனையும் எடுத்து போட முடியல. இல்லாட்டி நாங்கள் சமைக்கிறது எல்லாமே போட்டு விட்டுருவோம். சரி, அம்மா அப்படி தான் சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த மட்டனு, சிக்கனு, நாட்டுக்கோழி இப்படி போடுறேன்னு நினைக்காதீங்க. மீனுன்னு இன்னும் உங்களுக்கு எல்லா ஸ்வீட்டுகளும் செய்கிற மாதிரி போடுறேன். எல்லாமே சாப்பிட்றது மாதிரி இருக்கிறதையும் போடுறேன். இப்படி செஞ்சு பழகுனா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கப்பா, இப்படியே வெந்து சேரும் சகதியமாக வந்துருச்சு. இவ்வளவுதான் இந்த ஈரலுடைய வேலை. கொஞ்ச நேரத்து வேலை தான். அதாவது தக்கு புக்குன்னு வந்தால் அந்த அவ்வளோதான். உங்கள் வீடியோ எத்தனை நிமிஷம் வருதோ அத்தனை நிமிஷத்தில் சமைச்சு முடிச்சிடுவேன். அப்புறம் உங்கள் வீடியோவை சொல்லிவிட்டு மறுபடியும் வேக வைக்கிறதில்ல, அப்படியே இருக்கும். ஆமாம் பாருங்கள். அண்ணி ஊருக்கு போகுமா, சந்தைக்கு போகிறதான் விட்டுட்டு போக முடியாமல் கொத்தமல்லி இல்லாமல் உங்களுக்கு குழம்பு வச்சு காட்டினேன். இப்போ கொத்தமல்லி இருக்குது, அதை பாருங்கள். கொத்தமல்லி போட்டு லேசாக தூவுறேன். இப்போ தூவிட்டு அப்படியே இறக்க வேண்டியதை பாருங்கள். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது பார்த்துட்டு இது செய்யுங்க. அம்மாவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாதான் என்ன வரும்னு தெரியும். ஓகே பாய். இங்கே மறுபடியும் பார்த்துருங்க.